நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி என்னையும் உங்களை விட ரொம்ப கெட்டிக்காரி. என்ன சொல்றீங்க? நம்ம பரமேஸ்வரையர்கிட்ட என்ன காரணம் சொல்லணும்னு பேசிட்டோமோ அதத்தான் சொல்லிட்டு போயிருக்கா. ஒருவேளை அவ டெல்லி போயிருப்பாளோ? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. நீங்க உங்க டாக்டர் கிட்ட ஒரு முறை பேசி பாருங்களேன். ப்ளீஸ் போன் பண்ணுங்களேன். போன் போட்டு கேட்டு பாருங்க. போடுங்க. அம்மா. ஹலோ ஹலோ சாந்தி. சொல்லுங்கம்மா. அம்மா பேசுறேம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. செக்கப்புக்குலாம் போறியா? ரெகுலரா போயிட்டு இருக்கேம்மா. அவர் தான் என்ன கூட்டின்னு போயிட்டு இருக்காருமா. சரி, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குமா, அதான் வர முடியல. நான் வேணா ராஜி ஹெல்ப்புக்கு அனுப்பட்டுமா? இல்ல வேண்டாமா. அவளை எதுக்கு பாவம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அவளே பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கா. என் மாமியாரே என்ன நன்னா பாத்துக்கிறாமா. என் ஆத்துக்காரும் என்ன நன்னா பாத்துக்கிறாருமா. சரிம்மா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அம்மாக்கு போன் பண்ணு. சரிம்மா. வச்சுடுறேன். உடம்பு பாத்துக்கோ. சரிம்மா. போயிட்டா. நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு ராஜி எங்கேயோ போயிட்டோம். லெட்டர்ல வேற என்னென்னமோ எழுதி வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பொண்ணுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் நான் எங்கன்னு போய் தேடுவேன். எவ்வளவு அழாதீங்க ப்ளீஸ். இப்ப ராஜி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம். நாம ராஜி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நீங்க அழுது என்ன உடைச்சிடாதீங்க ப்ளீஸ். அழாதீங்க. எனக்கு போன் பண்ணாதுன்னு நோக்கு எத்தனை வாட்டி சொல்றது? கோவிச்சுக்காத பவித்ரா. நான் ஏன் உனக்கு அடிக்கடி போன் பண்றேன் தெரியுமா? நான் உன் வாய்ஸை கேட்காம இருந்தா அப்புறம் உன் மேல இருக்கிற பரிதாபம் எனக்கு போயிடும். பரிதாபம் போயிடுச்சுன்னா அப்புறம் உன் போட்டோஸ் நான் வித்துருவேன்ல. அதான் அடிக்கடி நான் உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி என்ன கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றதோட மொத்தமா என்ன கொன்னுடு. எது கொலையா? என்ன பவித்ரா இது? அது மகா பாவம் இல்ல. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். இந்த ஜீவனோட நல்ல மனசை நீ புரிஞ்சுக்கிறதே இல்ல. இந்த மாதிரி அடிக்கடி போன் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ண, அப்புறம் நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துடுவேன். என்ன பவித்ரா நீ ஒரு நல்ல மூடோட உனக்கு போன் பண்ணா கொலை தற்கொலைன்னு அவசகமா பேசிட்டு இருக்க? நல்ல வார்த்தையும் வாயில இருந்து வராதா? எனிவே கமிங் டு த பாயிண்ட். இப்போ கும்பகோணத்துல வெதர் சரியில்லை, பயங்கர ஹாட்டா இருக்கு. சோ கொடைக்கானல் மாதிரி ஒரு கூலான பிளேஸ்க்கு போலான்னு என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னா. ஹே, நானும் ஓகே சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு 2-3 நாள் நானும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனேன்னு வையேன், உனக்கும் போன் கால்ஸ் வராது, நீயும் நிம்மதியா இருக்கலாம். பட் ஒன் திங் பவித்ரா, கொடைக்கானல் போனா சும்மாவா போக முடியும்? கையில பணம் வேணும்ல. சோ நீ என்ன பண்ற, ஒரு 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுக்கு வந்துடுறேன். நான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஜாலியா கொடைக்கானலுக்கு போறேன். ஹே, வேணும்னா நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளீஸ், என்கிட்ட பணமே இல்ல. ஏற்கனவே எங்க ஆத்துல வளையல் தொலைஞ்சதுல இருந்து என்ன எல்லாரும் சந்தேகமா பாத்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஹலோ ஹலோ. ஏ பவித்ரா, ஏ பவித்ரா. ஷிட். என்ன பவி, போன்ல யாரு? அது என் காலேஜ் ஃப்ரெண்ட். அப்படியா? நான் காலேஜ் பிரின்சிபால்னு நினைச்சிட்டேன். நீ ரொம்ப டென்ஷனா பேசுற மாதிரி இருந்துச்சா, அதான்.
வேற ஒண்ணும் இல்ல, எக்ஸாம் பத்தி பேசிட்டு இருந்தேன். நீ பேசும்போது எந்த ஐ கான்டாக்டும் இல்லாம பேசுறியா? கரெக்டா போய் சொல்றேன்னு தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். நீ ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நானும் கிட்ட மாதிரி உனக்கு ஒரு அண்ணன் தானே. எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. போன்ல பேசினது யாரு? எதுக்காக நீ இப்ப டென்ஷன் ஆகுற? ஏய் பவித்ரா, என்னாச்சு பவி? ஏன் அழற? அழாம சொல்லு, என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? என்கிட்ட சொல்லு. அண்ணா, அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் பெரிய மாடல் ஆகணுங்கிற என்னோட ஆசை தான். அந்த ஆசையில நான் ஒருத்தன் கிட்ட போய் அவன் என்ன போட்டோஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப அசிங்கமா பேசி என்ன தினமும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா. ரொம்ப நல்ல மாதிரி பேசி போட்டோ எடுக்கணும்னு என்ன தனியா வர சொல்லி ட்ரெஸ் மாத்திக்கும் போது மறைஞ்சு நின்னு எனக்கே தெரியாம போட்டோ எடுத்துட்டான். அந்த போட்டோஸை இன்டர்நெட்ல போட்டுடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி முதல்ல என் வளையல வாங்கிட்டான். அப்பவும் என் போட்டோஸ் கொடுக்காம பணம் கேட்டான். ஆத்துல இருந்து திருடிட்டு போய் கொடுத்தேன். அண்ணா, இந்த விஷயம் தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா என்ன ஆத்த விட்டே துரத்திடுவா. நீக்கு செத்து போயிடலாம் தோன்றது. என்னமா பேசுற? நத்திங் இஸ் ராங். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் காப்பாத்துறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சொல்றபடி மட்டும் பண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் காப்பாத்துறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சொல்றபடி மட்டும் பண்ணு. நீ இப்ப உடனே போன் பண்ணி பணம் தரேன்னு சொல்லி அவனுக்கு வர சொல்லு. எதுக்குண்ணா? எல்லாம் ஒரு காரணமா தான். ஆனா அவன் கேட்ட 20,000 ரூபாய் பணம் என்கிட்ட இல்லையேண்ணா. பணம் நான் தரமா? நீ ஜஸ்ட் அவன் கிட்ட பணம் கொடுத்துட்டு அவனை பேச விட. மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு நான் பணம் கொடுக்கணும்? ஹே பவி, கம் ஆன். ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் ஆபத்து நான் ஹெல்ப் பண்ண கூடாதா? நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் உனக்கு பணம் தரேன், நீ கொடு. அவன் ஒரு பொறுக்கினா உங்களை ஏதாவது பண்ணிட போறான். எனக்கு ஒண்ணாகாது பவி. நீ போன் போட்டு முதல்ல அவனை வர சொல்லு. சரிண்ணா. ஹாய் பவித்ரா. ஜீவன், நீங்க கேட்ட 20,000 ரூபாய் கேஷ் ரெடி பண்ணிட்டு வந்து வாங்கிக்க முடியுமா? வெரி குட், ஐ லைக் இட். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு. நான் கொஞ்சம் மாத்தி சொல்லட்டுமா? பிளாக்மெயில் உதவுற மாதிரி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட உதவ மாட்டாங்க. புதுசா இருக்குல்ல? 15 நிமிஷம் ஜீவன் அங்க இருப்பான். பாய். அவன் வரான்ல பவி. இனிமே பார் வேடிக்கை. அவன் வந்ததும் கேஷுவலா நீ எதுவுமே நடக்காத மாதிரி நீ மீட் பண்ணி பணத்தை கொடுத்துரு. மீதி நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், அவனை நல்லா பேச விடு. என்ன புரிஞ்சுதா? ஸ்மைல். தட்ஸ் a spirit. ஓகே, வா வா. அண்ணா, இப்படி வாங்கோ. அண்ணா, அது ஒருக்கா பாத்தீங்களா?
அவன் தான் அந்த பொறுக்கி. ஓ, பவி, நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா போ. சரியா? சரிண்ணா. போ, தைரியமா போ. ஹாய் பவித்ரா. என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப தெம்பா ஃப்ரெஷ்ஷா இருக்க? என் பிளாக்மெயில் பழகி போச்சு போல இருக்கு. வெரி குட். இந்த தடவை ஆத்துல கல்லாப்பட்டி உடைச்சிட்டியா? போற போக்க பார்த்தா நீ ஒரு ப்ரொஃபஷனல் 3D ஆயிடுவ போல இருக்கு. எதுக்காக இப்படி தினமும் என்ன சித்திரவதை பண்ற? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? என்னம்மா கேள்வி இது? ஒன்னா ரெண்டா? நிறைய தப்பு பண்ணிருக்க. அப்படி என்ன நான் தப்பு பண்ண சொல்லு. ஒரு ஆச்சாரமான பரமேஸ்வர் ஐயர் மாதிரி ஒருத்தரோட குடும்பத்துல பிறந்துட்டு ஃபேஷன் மாடல் ஆனோன்னு நினைச்ச பத்தியா? அது நீ பண்ண முதல் தப்பு. அதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒரு நல்ல ப்ரொஃபஷன் தானே. மாடலிங் நல்ல ப்ரொஃபஷன் தான். ஆனா அதுக்காக என்ன மாதிரி ஒரு ஃப்ராட் போட்டோகிராஃபர் கிட்ட வந்து மாட்டின பத்தியா? அது நீ பண்ண ரெண்டாவது தப்பு. ஆத்துல காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்து விதவிதமா போஸ்ட் கொடுத்த பத்தியா? அது நீ பண்ண மூணாவது தப்பு. நான் அந்த போஸ்ட்ல டீசென்ட்டா தானே கொடுத்தேன். நீ டீசென்ட்டா தான் போஸ்ட் கொடுத்த. ஆனா என்ன பண்றது, என்னுடைய தோஸ்த கேமராக்கு பொண்ணுங்களை டீசென்ட்டாலாம் போட்டோ எடுத்து பழக்கம் இல்ல. கண்டபடி போட்டோ எடுத்து தான் பழக்கம். பாவி, யாரையோ அப்பா அம்மான்னு காமிச்சிட்டு என்ன ஏமாத்திட்டல. அது உன்னோட தப்பு தான் பவித்ரா. நானே எங்க நீ கண்டுபிடிச்சிருவோன்னு பயந்துட்டே இருந்தேன். என் அப்பனா நடிச்சான் பாரு, அவன் வாயை திறந்தாலே சாராய வாட. அம்மானு ஒரு பொம்பளை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச பத்தியா? அவ ஏதோ கூவத்துல கஞ்சா வைக்கிற மாதிரி இருந்தா. நீ என்னமோ அவங்க ரெண்டு பேரையும் கைலாய மலையில வசிக்கிற சிவன் பார்வதி மாதிரி பார்த்த. அது நீ பண்ண கடைசி தப்பு. இங்க பாரு பவித்ரா, நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்க்கணும். என்ன போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி எனக்கே தெரியாம என்ன போட்டோ எடுத்து ஏமாத்திட்டல. நம்பிக்கை துரோகி. எஸ், ஆனா அதுவும் உன் தப்பு தான். காலம் கெட்டு போய் கிடக்கு பவிமா. என்ன மாதிரி ஆம்பளைங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னாலே சுத்தியும் கேமரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். நீ ஒரு பொண்ணு, அதுலயும் அழகா வேற இருக்க. காலியா ஒரு ரூம் கிடைச்சா மாத்தி மாத்தி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பியா? நான் என்ன பண்றது, என்னோட ஹிடன் கேமரா அத படம் முடிச்சிருச்சு. பொறுக்கி, நீ நல்லவன் நம்பிதான் நான் ஏமாந்துட்டேன். ஐயோ பவித்ரா, நான் நல்லவன் தாமா. யார் இல்லைன்னு சொன்னது? நான் மட்டும் நல்லவனா இல்லனா இந்நேரம் உன்னுடைய அந்த போட்டோஸ் செல்போன் இன்டர்நெட் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்திருக்கும். இது வரைக்கும் வரல. அப்படின்னா நான் நல்லவன் தான் அர்த்தம். பாவி, அத வச்சுதான் தினமும் எனக்கு போன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி கிட்டத்தட்ட என்கிட்ட 50,000 ரூபாய் வாங்கிட்ட. 50,000 ரூபாவா? என்ன பவித்ரா, நீ மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கியே. முதல் தடவையா நீ எனக்கு கொடுத்த பேங்கிள்ஸ் 3 பவுன். அது கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் போச்சு. ரெண்டாவது தடவையா நான் உனக்கு போன் பண்ணி வீட்டுக்கு தெரியாம திருடி கொண்டு வந்து கொடுத்திய, அது ஒரு 10,000 rupees. மூணாவது தடவை தான் நான் கேட்கும்போது கொஞ்சம் முரண்டு பிடிச்ச. கொரியர் பாய் மாதிரி உன் வீட்டுக்கு வந்து உன் தாத்தா கிட்ட உன் போட்டோஸ்க்கு பதிலா சாமியோட போட்டோ கொடுத்தன்ல, உன் கோட்டைக்குள்ளேயே நான் புகுந்ததை பார்த்து பயந்து இதோ 20,000 rupees கொண்டு வந்திருக்கேன். So 60,000 plus 10,000 plus 20,000 90,000 rupees. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வரும். அதான் பணம் கொடுத்துட்டேன்ல, என் போட்டோஸ் என்கிட்ட கொடுத்துடு. என்ன பவித்ரா, நீ உன்ன மாதிரி அழகான பொண்ணோட அந்தரங்கமான போட்டோஸோட வேல்யூ வெறும் 90,000 rupees. 90,000 rupees இதுக்கு நத்திங். எத்தனை நாள் தான் இப்படி பிளாக்மெயில் பண்ணுவ? குட் கொஸ்டின். உன்ன மாதிரி இன்னொரு அழகான பொண்ணு என் தோஸ்தோட கண்ணுல மாற்ற வரைக்கும் என்கிட்ட இனிமே கொடுக்கறதுக்கு பணம் இல்ல.
ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பவித்ரா. ஓகே, நீ இனிமே எனக்கு பணம் தர வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, நீ இனிமே எனக்கு பணம் தர வேண்டாம். ஹேய், அதுக்குள்ள அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டுறாத. நீயும் காலேஜ் பொண்ணு, அழகா வேற இருக்க. எனக்கும் நிறைய விஐபியோட கான்டாக்ட்ஸ் இருக்கு. சோ நான் சொல்லும் போதெல்லாம் நீ வந்து அவங்கள திருப்திப்படுத்தினா போதும். நம்ம டீலிங்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். என்ன சொல்ற? You rascal scoundrel! இங்க பார் பவித்ரா, உலகம் முழுக்க இன்டர்நெட்ல உன் உடம்ப பார்த்து ரசிக்கிறத விட இந்த மாதிரி 1-2 விஐபிஸ் தனிமையான இடத்துல தனியா பாக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நிறைய பணம் கிடைக்கும். நீ ரொம்ப பேசுற. உன் அழிவு காலம் ரொம்ப தூரத்துல இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சபிக்கிறியா? பத்தினி சாபம் விட்டா பலிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ மாடலிங் ஆசையில படிதாண்டி வந்த பத்தினி, உன் சாபம் பலிக்காது. சோ ஐ எம் சேஃப். விஐபி விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. வெல்டன் பவித்ரா, சூப்பர். நீ அவன்கிட்ட பேசி எப்படியும் எல்லா விஷயத்தையும் வாங்கிட்ட. அவ்வளவுதான். இனி நீ அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, வா. தேங்க்ஸ்ண்ணா. ஹேய், அழுவாத, வா. மிஸ்டர் பிரபு, சொல்லுங்க. இப்போ நம்ம ஹர்ஷா ஸ்ருதி நிச்சயதார்த்தத்தை 2-3 நாள்ல வச்சுட்டா நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். உங்க அபிப்பிராயம் என்ன? ஏண்டா ஹர்ஷா, நீ என்ன சொல்ற? அப்பா, ஹர்ஷாவை கேட்டா நேத்திக்கே ஏன் நடத்தலன்னு வருத்தப்படுவான். தேவி, இந்த 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வைக்கிறதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு ஒரு ஆட்சேபனே இல்ல. நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. நான் ஸ்ருதி வாழ்க்கையும் தெய்வமா நினைச்சு வாடுற என் ஆத்துக்காரர் குடும்பத்தையும் காப்பாத்த என் உயிரை கூட கொடுப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஹர்ஷா ஸ்ருதி கல்யாண நிச்சயதார்த்தமே இல்ல, ஸ்ரீராமர் வைதேகி கல்யாண நிச்சயதார்த்தம். ஹர்ஷாவால ஸ்ருதி வாழ்க்கை பாழாக்க கூடாது. நீங்க மீறி ஏதாவது குறுக்கு வழியில ஹர்ஷா ஸ்ருதி கல்யாணத்தை நடத்த நினைச்சேன், அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். எல்லாம் சரி, யாரு வீடியோ எடுப்பா? பாட்டி, நான் எடுக்கிறேன் பாட்டி. மாப்பிள்ளை நீதான். ஏய், நிச்சயதார்த்தமே நோக்குதாண்டா. நீ எப்படி வீடியோ அது எடுப்ப? மட்டும் இல்ல, ஹர்ஷா எடுத்தா நாம யாரும் இருக்க மாட்டோம். ஸ்ருதியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். மிஸ்டர் பிரபு, நாங்கெல்லாம் இவ்வளவு பேசுறோம், நீங்க சைலண்டா இருக்கீங்களே. எனி ப்ராப்ளம்? இல்ல, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நிச்சயதார்த்தத்தை நாம இப்போதைக்கு நடத்த வேண்டாம்னு எனக்கு தோணுது.